எடுத்துக்கொள்வோம் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் வந்து நம் நடுவில் வாசம் செய்தா அந்த மனிதனுடைய நிலை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப தைரியமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். எதை குறித்தும் பயப்படணும்னு அவசியம் அல்ல. ஞானமாய் காரியங்களை செய்வான், புத்தியாய் நடப்பான். ஒவ்வொரு காரியமும் வெற்றியாக, ஜெயமாக, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மனநிறைவோடு, பரிபூர்ணத்தோடு அவனுடைய வாழ்க்கை கடந்து வரும். கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தா. அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில் அது ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது மிக சிறந்ததாக இருக்கும். இதோ நான் வந்து உன் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன். பரிசுத்த வேதத்தில் 3 பேர் இந்த இயேசுவை தன் நடுவில் கொண்டு வந்தாங்க. முதலாவது இட் வாஸ் பர்த்திமேயு. முதலாவது யார்? பர்த்திமேயு. ஆமென். கர்த்தர் வந்து நடுவில் வாசம் செய்யணும். முதலாவது he never gave up. அவனுடைய முயற்சியை அவன் விடலை. 2வது, கர்த்தர் நம் நடுவில் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்றால். 2வது, சரண்டர் ஃபுல்லி. உன்னையே முழுமையுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணி, அல்லது உன்னையே முழுமையுமாக ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு, அதாவது ஆண்டவராக இயேசு அவரை எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்கள் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து, ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று. பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எழுந்து அவர் இருந்த இடத்திலிருந்து அவர் புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்கள் எல்லைகளுக்குள்ளாக அவர் போய் ஒரு வீட்டிற்குள்ளாக அவர் பிரவேசித்தார். தீரு சீதோன். ஆமென். இந்த இடம் லெபனான் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணங்கள். இந்த பட்டணம் கர்த்தரை வெறுக்கக்கூடியவர்கள் இந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க. பாவத்தை தண்ணியை போல குடிப்பதே, தண்ணீர் எப்படி ஒரு மனிதன் குடிப்பானோ அது போல பாவம் செய்யக்கூடியவர்கள் இந்த தீரு சீதோன் பட்டணத்தில் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த பட்டணத்திற்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கடந்து போகிறார். வாசிப்போம் 25ஆம் வசனத்திலிருந்து. அப்படி அவர் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த வீட்டுக்குள்ளாக இருக்கும்போது அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் என்ன செஞ்சா? விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபோனிக்கியா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவள் கானானிய ஸ்திரீ. அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டால், இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, அவர் சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றான். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ சொன்ன இந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் அவள் கண்டாள். இதோ நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். முதலாவது, இந்த பர்த்திமேயு இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்தார். 2வது, இயேசு இருக்கிற இடத்துல இவ போனார். அல்லேலூயா. முதலாவது, பர்த்திமேயு இருந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கடந்து வந்தார். 2வது, இயேசு இருக்கிற இடத்திற்கு இந்த ஸ்திரீ வந்தார். இங்க நம்ம பார்த்தோம் சம்திங் ஸோ அன்யூஷுவல், ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். என்ன, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்பர் 1, தீரு சீதோன்
பட்டணங்களில் எல்லைகளுக்குள்ளாக அவர் போகிறார். நல்லா கவனமாக கேளுங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு இதனுடைய அர்த்தத்தை சொன்னேன். இந்த அர்த்தத்தை சொன்ன கடவுளை அறியாதவர்கள், கடவுளை அறிந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவத்தை தண்ணீரை போல குடிக்கக்கூடியவர்கள், பாவம் மிகுதியாக இருக்கக்கூடியவர்கள், அந்த இடத்திற்கு ஆண்டவராக இயேசு கடந்து போகிறார். ஒரு வீட்டுக்குள்ளாக போய் அந்த இடத்துல வீட்டுக்குள்ளாக இருக்கிறார், யாருக்கும் தெரியக்கூடாது என்று. அந்த வீட்டுக்குள்ளாக இருக்கும்போது இந்த ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, இவ தேடி கண்டுபிடிச்சி ஆண்டவராக இயேசு இருக்கிற இடத்திற்குள்ளாக அவ வந்து ஆண்டவராக இயேசுவே, எப்படியாவது என் பிள்ளைய நீங்கள் விடுதலை செய்யுங்க, என் பிள்ளை பிசாசினால வேதனைப்படுகிறார். அப்போ ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன வித்தியாசமான காரியம்? முதலாவது, பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், அதுக்கு பிற்பாடு மற்றவங்கெல்லாம் திருப்தி அடையட்டும். அப்படின்னா நல்ல கவனமாக கேளு. அப்படின்னா இவர் எங்கே போயிருக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களை தேடி போயிருக்கணும். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை தேடி போகணும்னா எங்கே போகணும்? எருசலேமுக்கு போயிருக்கலாம், சமாரியாவுக்கு போயிருக்கலாம். அவர் ஏன் தீரு சீதோனுக்கு வராரு? ஹல்லேலூயா. லிசன் நல்லா கவனமாக கேளு. பரிசுத்த வேதத்தை நன்கு படிக்கக்கூடிய நபராக இருந்தினா உனக்குள்ளாக பெரிய சத்தியம், இப்போ நான் சொன்னதிலிருந்தே உனக்குள்ளாக ஒரு பெரிய சத்தியம் உனக்குள்ளாக வந்திருக்கும். ஹல்லேலூயா. இங்கே ஒரு ஸ்திரீ ஆண்டவராக இயேசுவை அவ தேடி வரா. இந்த இடத்துல இந்த சம்பவத்தை நாம் பார்த்த இந்த சம்பவம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அவர் போன இடம் இயேசுவை அறியாத ஜனங்களை போன இடம். அவருடைய பிள்ளைகள் இடத்திற்கு அவர் போகலை, பிள்ளைகள் அல்லாத இடத்திற்கு போகிறாரு. பிள்ளைகள் அல்லாத இடத்திற்கு சென்று என் பிள்ளைகளுக்கு முதல்ல நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரீ ஒரு அழகான ஒரு காரியத்தை அவள் சொல்லுகிறாள். வாசிப்போம். இயேசு 27வது வசனம். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். உடனே அந்த ஸ்திரீ சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுவா. சொல்றா, நான் நாய். சொல்ல, நான் நாய்க்குட்டி. நீங்கள் அற்புதம் செஞ்சு, அடையாளங்கள் செஞ்சு, அதிசயம் செஞ்சு மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நீங்கள் சொல்கிறதெல்லாமே உண்மைதான், ஆனால் மிச்சம் மீதி ஏதாவது எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று அவள் கெஞ்சுகிறாள். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவராகிய இயேசு அவர் சொல்கிறார் 29வது வசனத்தில், நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் போகலாம். போதும், நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் நீ போகலாம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார் தெரியுமா? அந்த இடத்துல இருக்கிற தீரு சீதோன் பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவர்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டார்கள். அல்லேலூயா. அவர்களுக்குள்ளாக தான் என்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருந்தது. என்னை யார் என்ன கேள்வி கேட்பது, என்னை யார் என்ன கேள்வி கேட்பது, அப்படிப்பட்ட சுவாபத்தை உடையவர்களாக இருந்தாங்க. இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவராக இயேசுவின் இடத்துல அவர் சொல்கிறா, ஆண்டவரே, மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை அது தின்னுமே. அப்படின்னா ஆண்டவரே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒன்றுமே இல்லாதவதான்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் அந்த மிச்சம் மீதி கூட எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். மிச்சம் மீதி கூட என் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்யும். ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, கொஞ்சம் தயவு காட்டுங்க ஆண்டவரே என்று தன்னை முழுமையுமாக அவள் சரணடைந்தா. அல்லேலூயா. முழுமையுமாக சரணடைந்தா. நல்லா கவனமாக கேளுங்க. எந்த ஒரு கிறிஸ்தவன், எந்த ஒரு மகனோ மகளோ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் தன்னை முழுமையுமாக, தன்னை முற்றிலும் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் இருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் உடைய, மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ?
புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெரு நெஞ்சு உள்ளவனாயிருக்கிறான். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொள்வீர். அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திடனாயிருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர். பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். இந்த வார்த்தையெல்லாம் யாரு சொன்னா அப்படின்றது சொல்ல முடியுமா யாராவது? யோபனுடைய ஃப்ரெண்டு, நண்பன். ஹல்லேலூயா. யோபனுடைய நண்பன். அவன் பேர் என்னன்னு தெரியுமா? சோப்பார். இங்கிலீஷ்ல வந்து ஜோப்பார், இங்கிலீஷில் வந்து சோஃபார், தமிழில் சோப்பார். ஆமென். அப்படின்னா சோஃபார் இங்கிலீஷில் சொல்கிறேன், சோப்பார். தமிழில் வந்து சோப்பார். அப்படின்னா ரைசிங் ஏர்லி, சீக்கிரத்தில் எழுவது என்று அர்த்தம். சீக்கிரத்தில் எழுவது. நல்லா கவனமாக கேளுங்க. அந்நாட்களில் எப்படி பெயர் வைப்பாங்கன்னா, அந்த தோற்றத்தை வைத்து, உருவத்தை வைத்து, சுவாபத்தை வைத்து, தன்மையை வைத்து அவர்கள் பெயர் வைப்பார்கள். அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே இவன் வந்து சீக்கிரத்தில் தூங்க மாட்டான் போல இருக்கு. சின்ன வயசுலேருந்தே, பிறந்ததுலேருந்தே அவன் காலங்காத்தால் எழுந்திரிச்சு அவங்க அப்பா அம்மாவை வந்து கஷ்டப்படுத்தி கொண்டு இருப்பான். பார்ப்பாங்க, இவன் ரொம்ப டென்ஷன் பண்ணுறான், இவனுக்கு பேர் வையா சோப்பாருன்னு. இவனுக்கு பேர் வையே சோப்பார். அல்லேலூயா. இந்த சோப்பார் யார் அப்படின்னா யோபனுடைய சிநேகித நண்பன். யோபுக்கு எத்தனை நண்பர்கள் இருந்தாங்கன்னு தெரியுமா? ஆக்சுவலாக 4 பேர். அதில் 3 பேர் வந்து வேதத்தில் வந்து 2ஆம் அதிகாரத்தில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். சும்மா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்லுகிறேன். இது என்னோடய சப்ஜெக்ட் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோபனுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியானான சோப்பாரும். போதும் 3 பேர். ஆனால் 4வது ஒருத்தர் இருந்தான். அல்லேலூயா. There was the 4th man. There was a 4th man. 4வது ஒருத்தர் இருந்தான். அவன் யாருன்னு தெரியுமா? வெரி நைஸ், எலிகு. இவரை எங்கே நீங்கள் பார்க்க முடியுமா? இதே யோபின் புஸ்தகத்தில் நீங்கள் வந்து 32ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். சரி, அது போக வேண்டாம், அப்புறமா நீங்கள் பார்த்துக்கலாம். 32ஆம் அதிகாரத்தில் 4வது ஒருத்தனை பார்க்க முடியும். 4வது நண்பன். He was very young. அவர் ரொம்ப சின்ன வயசு. அதனால தான் அதில் பெருசாக அந்த 3 பேரோட அவன் கலவ மாட்டான். ஆனாலும் he was a friend. எப்படி டாட்டா, ரத்தன் டாட்டாவுக்கு வந்து ஒரு 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 20 வயசு, 18-19 வயசில் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? பாருங்கள், அவருக்கு என்ன வயசு, எத்தனை பெரிய மனுஷன். உலகமே வியந்து பார்க்கக்கூடியவர், உண்மையிலேயே உலகமே வியந்து பார்க்கக்கூடியவர் ரத்தன் டாட்டா. அம்பானி எல்லாம் ஒன்றுமே இல்லை. ரத்தன் டாட்டாவை போல ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. பெரிய மனுஷன், ரொம்ப பெரிய மனுஷன், ரொம்ப பெரிய. அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு 18 வயசில் ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பெரிய உயரத்தில் இருக்கிறவருக்கு சின்ன வயசில் ஒரு ஃப்ரெண்டு. யூ வில் நாட் நோ ஹூ யுவர் ஃப்ரெண்ட் வில் பி. உன் நண்பன் யார் என்று உனக்கு தெரியாது. அல்லேலூயா. இங்கே இந்த யோபுக்கு அப்படி தான். சின்ன வயசில் ஒரு ஃப்ரெண்டு, சின்ன வயசில் 4வது ஃப்ரெண்டு. ஆமென். அவர் பேர் என்னது? எலிஹு. இங்கிலீஷில் வந்து எலிஹு, இங்கிலீஷில் எலிஹு. தமிழில் வந்து எலிகு, தமிழில் எலிகு. சரி, இந்த நண்பன், இந்த 3 நண்பர்களில் ஒரு நண்பன் அவன் சோப்பார். அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 11ஆம் அதிகாரத்தில் யோபை பார்த்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ. புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சு உள்ளவனாயிருக்கிறான். ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளாக அவ்வளோ அர்த்தம். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், நேரம் இல்லை.
அதனால் இதற்குள்ளாக நான் போகலை. சமயம் கிடைக்கும் போது இதெல்லாம் சொல்கிறேன். இது ஒவ்வொன்றும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. சும்மா ஒரு காட்டு கழுதைக்கு ஒப்பாய் பிறந்த அப்படி கிடையாது. அதனுடைய சுவாபங்கள், அதனுடைய தன்மைகள் என்ன, அது பெரிய விஷயங்கள் செய்யும். அல்லேலூயா. 13ஆம் வசனத்தை பாருங்க. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால். எவருக்கு நேராக? ஆண்டவருக்கு நேராக உன் கையை நீ விரித்தீன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கையை விரிக்கிறதுன்னா, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லாதவன், நான் எதுவுமே இல்லாதவன். அவன் பெரிய கோட்டீஸ்வரன். உலகத்திலே அந்நாட்களில் இருந்ததுலேயே அவன் வாழ்ந்த அந்த பூமியில் யோபு தான் வந்து he was the richest man. ரொம்ப பணக்காரன், ரொம்ப செல்வந்தன், ரொம்ப பேரு புகழ் அந்தஸ்து உடைய ஒரே ஆள் யோபு. பெரிய ஆள். அவர் சொல்கிறாரு, யோபுனுடைய நண்பர் சொஃபார், அவர் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால். அப்படின்னா நான் ஒன்றுமே இல்லை, ஐ எம் நத்திங், ஐ எம் நத்திங், நான் ஒன்றுமே இல்லாதவன், நான் வேஸ்ட்டு. விரித்தால் நலமாய் இருக்கும். எப்படி இருக்கும்? நலமாய். உம்முடைய கையில் அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்கள் வாசமாய் இருக்க ஒட்டாது இரும். எந்த அநியாயமும் உனக்குள்ளாக கொண்டு வராத. கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் உனக்குள்ளாக கொண்டு வராத. எந்த அநியாயத்தையும் உனக்குள்ளாக கொண்டு வராத. அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்பீர். இப்படிலாம் இருந்தால் உனக்கு நம்பிக்கை வரும். அப்போ திடனாயிருப்ப. தோண்டி ஆராய்ந்து சுகமாய் நீங்க என்ன செய்வீங்க? படுத்துக்கொள்வீர். பயப்படுத்துவார். எந்த விஷயமோ, எந்த சூழ்நிலையோ, எந்த ஒரு காரியமோ உன்னை பயப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரவே வராது. பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். எப்போ? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நண்பன் வந்து யோபுன் இடத்துல சொல்றாரு, இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ உன்னை முழுமையுமாக ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. அல்லேலூயா. உன்னை முழுமையுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நீ சரணடைந்து கொள். இந்த ஸ்திரீ, இந்த கானானிய ஸ்திரீ, அவ இயேசு இடத்துல வந்து அவர் சொல்ற, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு எப்படியாவது நீங்கள் எனக்கு சுகத்தை கொடுங்க, எப்படியாவது நீங்கள் சுகத்தை கொடுங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தி அடையட்டும். பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தி அடையட்டும். அந்த வசனத்தில் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அதுக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், அவர் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடுக்கணும்னா எருசலேமுக்கு போயிருக்கணும். அல்லேலூயா. இல்லை மற்ற யூதர்கள் வாழக்கூடிய இடத்திற்கு அவர் போயிருக்கணும். ஆனால் இவர் எங்கே வந்திருக்கிறாரு? கானானியர்கள் வாசம் செய்யக்கூடிய இடத்திற்கு வராரு. அப்படின்னா ஆண்டவருடைய ஜனங்கள் அல்லாத இடத்திற்கு வராரு. அதான் நான் சொன்ன அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே நடக்கிற எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அப்போ ஏன் அப்படியெல்லாம் சொல்கிறாரு? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு ஏன் நான் போடணும்னு சொல்கிறாரு? He was testing her. அல்லேலூயா. அவளுடைய தன்மை எப்படி இருக்கு என்று அவர் பார்க்க நினைத்தார். அநேக நேரங்களிலே நம்முடைய தன்மை எப்படி இருக்கு என்று மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் பார்ப்பார். சூழ்நிலை மூலமாக ஆண்டவர் பார்ப்பார். பிரச்சனைகள் மூலமாக ஆண்டவர் பார்ப்பார். வியாதிகள் மூலமாக ஆண்டவர் பார்ப்பார். போராட்டம், கண்ணீர், அவமானம், எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளை அடித்து கீழே தள்ளுமோ அதன் மூலமாக நம்மளுடைய சுவாபம் என்ன என்று கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. டோன்ட் ஃபெயில். நீ தோற்று போகாதே, நீ தோற்று போகாதே. வி ஆல் ஃபெயில். நம்ம எல்லாம் வந்து தோற்று போயிடுறோம். ஏன்? ஜனங்களுடைய வார்த்தையினால, போராட்டத்தினால, வியாதியினால, பாடுகள்னால அது வந்து நம்மளை அழுத்தும் போது என்ன ஆகுது? தோற்று போயிடுறோம். தோல்வியான வார்த்தைகள் வருது, அவிசுவாசமான வார்த்தைகள் வருது, பல வித்தியாசமான வார்த்தைகள் வருது. சுவாபம் மாறுது, எண்ணம் மாறுது, யோசனை மாறுது, எல்லாமே மாறுது, எல்லாமே மாறுது. டோன்ட் ஃபெயில். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு எப்படி போட முடியும்? எப்படி போட முடியும்? அப்போது அந்த ஸ்திரீ அழகான ஒரு வார்த்தையை வந்து அவ சொல்கிறா. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே. போதும் போதும். அவள் கேட்கல, எப்படி நீங்கள் வந்து என்னை வந்து நாய்க்குட்டின்னு சொல்லுவீங்க?
எப்படி என்ன நாய் அந்நாட்களில் நாயோ நாய்க்குட்டியோ நாய் சார்ந்த காரியங்கள் ரொம்ப வந்து ஒருத்தனை கேவலப்படுத்தணும் அப்படின்னா வந்து நாய்க்கு வந்து ஒப்பிடுவார்கள். இப்போ வந்து அது பிரச்சனை இல்லை. இப்போது நாய் அப்படின்றது ஒரு பெரிய அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இது இல்லை. ஆனால் அந்நாட்களில் அது ஒரு பெரிய வந்து ஒரு விஷயம். ஒருத்தனை ரொம்ப அசிங்கப்படுத்தணும்னா வந்து நாய் சம்மந்தப்பட்ட காரியங்கள் சொன்னால் அவனை ரொம்ப கேவலப்படுது, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி. நல்லா கவனமாக கேளுங்க. எலியா வந்து நிறைய உதாரணம் சொல்லலாம், ஆனால் நேரத்தை வீணடிக்க விரும்பல, அதற்குள்ளாக போகலை. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். எலியா தீர்க்கதரிசி வந்து சொல்லுவார், எசபேலின் ஆகாபின் ரத்தத்தை வந்து என்ன செய்யுமா, நாய் என்ன செய்யும், நக்கும். அல்லேலூயா. அவனுடைய ரத்தம் வந்து ஜீவன், ரத்தம் வந்து உயிர், அந்த உயிரை என்ன செய்யும், நாய் வந்து நக்குன்றார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், அது ரொம்ப ஒரு மோசமானதான் அந்நாட்களில் அவங்க வந்து அதை வந்து எண்ணிக்கொண்டு இருந்தார்கள். அதுதான் அந்த வார்த்தையை வந்து ஆண்டவர் இந்த சீதோன் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் தன்னை ரொம்ப பெருசாக அவர்கள் யோசித்து கொண்டு இருந்த அந்த இடத்துல அவர் வந்து இந்த ஸ்திரீயை பார்த்து, கானானிய ஸ்திரீயை பார்த்து அவர் சொல்கிறார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு எப்படி போடுவது? உடனே சொல்கிறேன், ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் மெய்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் நாய்க்குட்டி தான். அல்லேலூயா. அப்படின்னா எந்த அளவுக்கு தன்னை வந்து முற்றிலும் அவள் வந்து தாழ்த்திருந்தா, எந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தா இந்த வார்த்தை சொல்ல முடியும். நல்லா கவனமாக கேளுங்க. இவ ஒரு கர்த்தருடைய பிள்ளை அல்ல, ஒரு யூதன் அல்ல, இல்லை வந்து இவ வந்து ஆண்டவரை ஆராதனை செய்கிற ஒரு நபர் அல்ல. கர்த்தரை வெறுக்கக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம், கர்த்தரை வெறுக்கக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து பலி செலுத்துகிறவர்கள், பாகாலையும் அஸ்தரோத்தையும் வணங்கக்கூடியவர்கள். ஆண்டவருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, எந்த விதத்துலையும் சம்மந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் சொல்கிறா, ஆமாண்டவரே நீங்கள் சொல்கிறபடி அதே தான், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுதான். ஆனாலும் மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்க நாய்க்குட்டிகள் தின்னும் அல்லவா? ஆண்டவரே கீழேயாச்சும் ஏதாச்சும் போடுங்கப்பா, மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் போடுங்க. அப்படின்னா எந்த அளவிற்கு தன்னை முற்றிலும் தரைமட்டமாக தன்னை தாழ்த்தி இருக்கணும். லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. முற்றிலும் தரைமட்டமாக உன்னுடைய சுயத்தை நீ இழக்கும் போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நீ வெறுமையான பாத்திரமாய் என்றைக்கு நீ காணப்படுகிறாயோ அந்த பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்புகிறார். ஆனால் நமக்குள்ளாக இன்னும் என்ன இருக்குது? பெருமை வச்சிருக்கிறோம், கொஞ்சோண்டு பெருமை இருக்குது, கொஞ்சோண்டு கர்வம் இருக்குது, கொஞ்சோண்டு வைராக்கியம் இருக்கிறது, கொஞ்சோண்டு தான் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இதெல்லாம் இருக்குது இன்னும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக போகிறோம். ஆண்டவர் நிரப்ப மாட்டேன்றார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேன்றாரு? நிரப்ப மாட்டேன்றாரு. ஏன் நிரப்ப மாட்டேன்றாரு? இன்னும் அதெல்லாம் இன்னும் ஒட்டிட்டு இருக்குது உன் பாத்திரத்தில், உன் சரீரத்தில், உன் எண்ணத்தில், உன் இருதயத்தில், உன் சுவாபத்தில் இன்னும் அது இருக்கு. அது எப்போ உன்னை விட்டு போகுதோ அன்றைக்கு தான் நீ நிரப்பப்படுவாய். அல்லேலூயா. இதில் என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, அநேகருக்கு அது இருக்குன்னே அவங்களுக்கு தெரியவே இல்லை. அது இருந்தாலும் இதெல்லாம் இல்லைன்னு அவர்களுக்குள்ளாக ஒரு எண்ணம். வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ? அல்லேலூயா. வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து உன்னையே நீ வந்து புடமிட்டு பார். ஆண்டவரத்தில் கீழே, ஆண்டவரே என்ன வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல இருக்கு, இன்னும் நான் என்ன மாறணும், இன்னும் என்னிடத்துல இருந்து நான் என்ன விடணும், என் தன்மை என்ன போகணும். அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளு சகோதரா சகோதரி. என்றைக்கு அப்படிப்பட்ட வெறுமையான பாத்திரமாய் நீ இருக்கிறாயோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய பாத்திரம் நிரம்பும். அது வரைக்கும் நீ என்னதான் கத்தி கதறி அழுது, என்னதான் கூப்பாடு போட்டு, என்னதான் ஜெபித்து, என்னதான் வேதம் வாசித்து என்ன பண்ணாலும் உன் பாத்திரம் நிரம்பவே நிரம்பாது. அவர் எதிர்பார்க்கிறது அந்த இடத்துல இருந்ததுன்னா அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல சூழல் மாறும். இவர் சொல்கிறா, மேஜில் ஆண்டவரே நீ மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையிலிருந்து கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே. இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில்
த வெரி நெக்ஸ்ட் மூமெண்ட், நல்லா கவனமாக கேளுங்க, சரிம்மா நீ போமா, நான் யோசித்து சொல்கிறேன், நீ போமா, அப்புறமா நான் பார்க்குறேன், நீ போமா, அடுத்த வருஷம் உனக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்கும், போமா 2 மாதத்துக்கு அப்புறம். இந்த நிலை வந்த அடுத்த செகண்ட், அடுத்த நொடி ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது அவர் நீ சொன்ன வார்த்தையின் நிமித்தம், நல்லா கவனமாக கேளுங்க, நல்லா கவனமாக கேளுங்க, இவ சொன்ன வார்த்தையினால அற்புதம் நடக்கலை, அந்த வார்த்தை அவளுடைய கிரியையாய் மாறுச்சு. அல்லேலூயா. அநேகர் நம்ம சொல்லுவோம், ஆமாங்க நான் கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் ஆண்டவருடைய காரியத்தை தாங்க செய்கிறேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை தான் செய்கிறேன். ஆனால் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவான். அல்லேலூயா. எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவான். அவனை மாதிரி ஒரு அயோக்கியத்தன்மை எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் பண்ணுறதெல்லாம் பைபிள் வாசிப்பான், ஜெபிப்பான், எல்லா காரியத்தையும் பண்ணுவான். ஆனால் பண்ணுறது எல்லாமே பயங்கரமான காரியம். ஆண்டவர் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. பேசுகிற வார்த்தை கிரியையில் இருக்கணும். பேசுகிற வார்த்தை கிரியையில் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சூழல் மாறாது. இவ பேசின வார்த்தை, ஆண்டவரே ஆமாப்பா, மேஜிலிருந்து விழுகிற பிள்ளைகள் சிந்துகிறது நாய்க்குட்டி என்ன செய்யும், அது தின்னும். இந்த மூமெண்ட் ஷி செட் அப்படின்னா அந்த நொடி சொன்ன மாத்திரத்திலே அவருடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இருதயம் முழுமையுமாக அந்த வார்த்தைக்கு இணங்கக்கூடியதாக இருந்தது. வார்த்தையும் இருதயம் ஒன்றா இருந்தது, வார்த்தையும் சுவாபமும் ஒன்றா இருந்தது, அவள் பேசின வார்த்தைக்கும் அவளுடைய தன்மையும் ஒன்றா இருந்தது. அநேகருக்கு ஒன்றா இருக்கிறது இல்லை. வார்த்தை ஒன்றாக இருக்குது, தன்மை ஒன்றாக இருக்குது, வார்த்தை ஒன்றாக இருக்குது, செயல்பாடு ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. முன்னாடி ஒரு வேஷம், பின்னாடி ஒரு வேஷம், முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. சர்ச்சுக்கு வரும்போதே கிறிஸ்தவன், சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே உலகத்தான். அல்லேலூயா. முன்னாடி பார்க்கும்போது பிரதர், பின்னாடி அவனா சோல்வினரா, அவன் என்ன சொன்னான், அதுதான் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. அல்லேலூயா. மனுஷனை ஏமாற்றலாம், மனுஷன் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. நீ மனிதனை ஏமாற்றி கொண்டே இருக்கலாம், நீ ஏமாற்றிட்டே இருக்கிற வரைக்கும் நீயும் ஏமாந்துட்டே தான் இருப்ப. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ மனிதனை ஏமாற்றிட்டு நீ நல்லா இருக்கலாம் நீ நினச்சினா நீ தான் ஏமாளி. ஏன், எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். நம்மால் பார்க்க முடியாது, நம்மால் கேட்க முடியாது, ஆனால் பார்க்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார், கேட்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கணும், எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கணும். லிசன், நல்லா கவனமாக கேளு. என்றைக்கு உன் சுவாபம் மாறுதோ, என்றைக்கு உன் தன்மை மாறுதோ, என்றைக்கு உன்னுடைய எண்ணம் மாறுதோ, அன்னைக்கு தான் உன் பாத்திரம் நிரம்பும். அல்லேலூயா. அது சொல்கிறா, ஆண்டவரே மேஜையில் இருக்கிறது பிள்ளைகள் சிந்துகிற அதை கீழே இருக்கிற நாய்க்குட்டி அது தின்னும், அந்த அப்பத்தை நாய்க்குட்டி தின்னும். அந்த வார்த்தையும் அவளுடைய இருதயமும், அந்த வார்த்தையும் அவளுடைய சுவாபமும், அந்த வார்த்தையும் அவளுடைய எண்ணமும் ஒன்றா இருந்தது. ஆண்டவர் அதை பார்க்குறாரு. He sees anything, He sees everything. அவரால் எது வேணாலும் பார்க்க முடியும், உன்னால் என்னால் பார்க்க முடியாது. அல்லேலூயா. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் நமக்கு தெரியாது. நம்ம முன்னாடி எல்லாம் வேஷம் போடுவான், நல்லவன் நினைப்போம், ஆனால் அவனை போல் அயோக்கியம் யாருமே இருக்க முடியாது. நம்ம கெட்டவன் நினைப்போம், அவனை போல் நல்லவன் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. நல்லா கவனம் போய்களு சகோதரா சகோதரி, நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுதுன்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சா நீ நல்லவனா மாறிடுவேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் என்று உனக்கு தெரிஞ்சா நீ ஞானமாக நடந்துப்ப, நீ புத்தியாக நடந்துப்ப. ஆண்டவரெல்லாம் பார்க்க மாட்டாருங்க, அவரெல்லாம் அப்படியே விட்டுருவாருங்க, ரொம்ப வருஷமாக இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் நீ செய்த அக்கிரமத்துக்கு, நீ பேசின வார்த்தைகளுக்கு, நீ செஞ்ச கிரியைகளுக்கு ஒவ்வொன்றா எழுதி கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் வரும் மொத்தமும் போயிடும். அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகத்தில் நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு அழகான ஒரு வார்த்தை 5ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மேனே மேனே தெக்கேல் உப்பாசின் என்பது இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு
தேவன் தன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறையாக காணப்பட்டாய். அல்லேலூயா. உனக்குள்ளாக என்ன நினைப்பு? நீ நிறையா இருக்கிற, நிறைந்திருக்கிற. ஏன் நிறைந்திருக்கிற? நீ பைபிள் நிறையா வாசிக்கிற, நீ நிறையா ஜெபிக்கிற. உனக்குள்ளாக ஒரு எண்ணம், உனக்குள்ளாக ஒரு எண்ணம். முட்டாள், யூ ஆர் அ ஃபூல், யூ ஆர் அ ஃபூல். நீ பேதையா இருக்கிற, நீ பைத்தியமா இருக்கிற, நீ ஒரு முட்டாள். யூ டோன்ட் நோ வாட் யூ ஆர் டூயிங். நீ என்ன செய்யறன்னு உனக்கே தெரியல. ஆண்டவருடைய பார்வையில் நீ எப்படி இருக்கிற? குறைவாய் காணப்படுகிறாய். அவர் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட இல்லை, ஆனா நீ எதிர்பார்க்கறது நிறைய உங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற. அல்லேலூயா. ஜாக்கிரதையாயிரு முட்டாளே, ஜாக்கிரதையாயிரு. நீ எப்படிப்பட்ட நிலையில நீ இருக்கிறாய் என்று யோசித்துப்பார், யோசித்துப்பார். உன் நிலை எப்படியாக மாறும் என்று யோசித்துப்பார். லிசன் சகோதரா, சகோதரி, என்றைக்கு உன்னை நீ முற்றிலும் நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறாயோ, அதாவது வார்த்தையும் இருதயமும், வார்த்தையும் சுவாபமும், வார்த்தையும் எண்ணமும் எல்லாம் ஒன்னா இருக்குதான்னு பாரு. அப்பதான் மாறும். அது இல்லாம நீ கத்தி கதறி 10 வருஷம் என்ன 30 வருஷம் என்ன ஆயுசு நாள் முழுவதும் நீ கத்தி கதறி கொண்டு இருந்தாலும் உன் நிலை மாறாது. இன்ஸ்டன்டா அவருடைய நிலை மாறுச்சு. சொடுக்கு போடுற நேரத்தில் அவருடைய நிலை மாறுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின் நிமித்தம் நீ போகலாம். பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. ஒரே ஒரு வார்த்தை சூழ்நிலை மாறிடுச்சு. உன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வார்த்தை, உன்னுடைய சுவாபம் மாறுச்சுன்னா, உன்னுடைய எண்ணங்கள் மாறுச்சுன்னா, உன்னுடைய இருதயம் மாறுச்சுன்னா உன் வாழ்க்கை மாறும். ஆனா அது என்ன ஆகல? அது மாற மாட்டேங்குது. ஏன் மாற மாட்டேங்குது? அது உள்ள இருந்து போக மாட்டேங்குது. உள்ள இருந்து என்ன ஆக மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. என் சகோதரா, சகோதரி, when you surrender fully, உன்னை முழுமையுமாக ஆண்டவருக்கு நீ ஒப்புக்கொடு. அல்லேலூயா. அதான் அந்த சோப்பார் அவன் சொல்றான், யோபை பார்த்து, உன் கரத்தை வெறுமையாக்கி ஆண்டவர்கிட்ட போ. லெட் him see. அவர் உன்னை பார்க்கட்டும், அவர் உன்னை பார்க்கட்டும். அப்படி அவர் உன்னை பார்த்து நீ உண்மையிலேயே உன் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எதிர்பார்க்கிறதெல்லாம் இருக்கு, உலகத்தான் எதிர்பார்க்கிறதோ பிசாசு எதிர்பார்க்கிறதோ எதுவுமே இல்லை. அப்படி இருந்ததுன்னா அப்போ நீ பயம் இல்லாம இருப்ப, அப்போ நீ சந்தோஷமா இருப்ப, அப்போ நீ சமாதானமா இருப்ப, அப்போ உன்னுடைய நிலை வித்தியாசமா இருக்கும். என் பிரியமான தேவஜனமே, உன்னுடைய இருதயம், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. போதும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்கு. ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரு? அந்த கானானிய ஸ்திரீன் இடத்துல என்னங்க எதிர்பார்த்தாரு? அவ தன்மை மாறுதா? அவளுடைய சுவாபம் மாறுதா? அவளுடைய எண்ணம் மாறுதா? அவ புத்தி மாறுதான்னு எதிர்பார்த்தாரு. அது மாறுச்சு, அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அது இருந்தாதான் மாறும். இல்லாட்டினா நீ என்னதான் கூப்பாடு போட்டாலும், என்னதான் நீ கதறினாலும் உன் நிலை மாறவே மாறாது. உன் நிலை மாறாது. யூ மஸ்ட் ஹேவ் த மைண்ட் செட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ளாக இருக்கணும். நீ பேசுகிற வார்த்தையும் உன்னுடைய இருதயமும் ஒன்னா இருக்கணும். நீ பேசுகிற வார்த்தையும் உன் சுவாபமும் ஒன்னா இருக்கணும். நாம் பேசுகிற வார்த்தையும் நம்முடைய கிரியை செயல்பாடும் ஒன்னா இருக்கணும். இது ஒண்ணு, அது ஒண்ணு. அப்ப எங்க இருந்து மாறும்? அல்லேலூயா. எங்க இருந்து மாறும்? அவர் தேவனுடைய, அடுத்த வசனம் பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். அல்லேலூயா. நீ உன்னையே நீ வெறுமையாகணும். யூ ஹாவ் டு எம்டி யுவர் செல்ஃப். உங்களையே நீங்கள் என்ன செய்யணும்? எம்டி பண்ணணும். எப்படிங்க எம்டி பண்ணணும்? நான் தண்ணியெல்லாம் ஒரு கேனில் ஃபுல்லாக தண்ணி இருந்ததுன்னா அதை மொத்தத்தையும் அந்த டாப்பை கழட்டி மொத்த தண்ணியை நான் எம்டி பண்ணிடுவேன். இப்போ எனக்கு எப்படி நான் எம்டி பண்ணுறது? அல்லேலூயா.
பாரு என்னென்ன எல்லாம் இன்னும் என்னென்ன இருக்குது, இன்னும் என்னென்னலாம் எம்டி பண்ணணும்னு யோசி. உன் தன்மை, உன்னுடைய குணங்கள் என்னென்னலாம் மாறணும். திருட்டு குணங்கள் என்னென்னலாம் இருக்குது, கர்த்தர் வெறுக்கக்கூடிய குணங்கள் என்னென்னலாம் இருக்குது, பொல்லாத குணங்கள் என்னென்னலாம் இருக்குது, அடுத்தவனை கெடுக்கக்கூடியது என்னென்னலாம் இருக்குது, அடுத்தவனுக்குரியதை என்னென்னலாம் நம்ம திருடி எடுக்கிறோம். யோசித்து பார். அந்த எண்ணம் அது 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 எப்போ மாறுதோ, அது எப்போ வெறுமையாகுதோ, அன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரப்பப்படும். அல்லேலூயா. அன்று சொல்றாரு, அந்த கற்சாடி 6 கற்சாடி அதை கொண்டு வாப்பா. 6 கற்சாடி நீ என்ன செய்ய, கொண்டு வா. அந்த கற்சாடி was it full? It was empty. அது எப்படி இருந்தது? எம்டியாக இருந்தது. பேதுரு ஆண்டவருக்கு ஒரு படகை கொடுத்தான். அது ஏற்கனவே அந்த படகு மீன்களால் நிரப்பி இருந்ததா? வெறுமையாக இருந்துச்சு. அவன் வலையை அலசிட்டு இருக்கான். ஐயோ ஒன்றுமே கிடைக்கல. இட் வாஸ் an empty boat. ஒன்றுமே இல்லை. அவரே சோகமாக இருக்கிறார். ஒன்றுமே வியாபாரமே நடக்கலைங்க, ஒன்றும் நடக்கலை. சோகத்தோடு அவர் இருக்கிறார். அந்த எம்டி போட் என்ன செஞ்சார்? அந்த வெறுமையான படகை ஆண்டவர் 2 படகு நிறைய நிரப்பினார். நீ எம்டியாக இருந்தாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நிரப்ப முடியும். ஏற்கனவே நிரம்பி இருந்தீங்கன்னா நிரப்ப முடியாது. உன்னுடைய ஆசீர்வாதத்தினால, உன்னுடைய தன்மையினால நிரப்பப்பட்டு இருந்தா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட முடியாது. எது உன்னை நிரப்பி இருக்கு யோசிப்பார். நம்ம தான் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். எது உனக்குள்ளாக நிரம்பி இருக்குது? இன்னும் கெட்ட புத்தி நிரம்பி இருக்குதா? இன்னும் கெட்ட சுவாபம் நிரம்பி இருக்குதா? அடுத்தவனை பற்றி குறை சொல்கிறது நிரம்பி இருக்கிறதா? அடுத்தவனை பற்றி போட்டு கொடுக்கறது நிரம்பி இருக்குதா? நேற்று தினத்தில் நான் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்று நான் நியூஸ் பார்த்தேன். அப்போது இந்த ஒரு சினிமா நடிகர் இப்போது ரீசன்ட் டைம்ஸில் ஒரு சினிமா நடிகர் அவர் அரசியலுக்குள்ளாக அவர் பேசிகிட்டு இருக்கிறார். டிஎம்கே கட்சியை பற்றி குறை பேசிகிட்டு இருக்கிறார். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துட்டு இருக்கும்போது எனக்குள்ளாக ஒரு மனசுக்குள்ளாக ஒரு வந்துச்சு. நீ நல்லவன் சொல்கிறல்ல, நான் நல்லவன். டிஎம்கே என்ன பண்ணுறான்? அவன் அநியாயம் பண்ணுறான், அவன் அது கெட்ட காரியம் பண்ணுறான், அவன் அப்படி பண்ணுறான்னு சொல்கிறியே. நீ நல்லவன்னா உன்னுடைய நல்ல தன்மையை நீ காமி. அடுத்தவன் கெட்டவன்றதை நீ ஏன் சொல்கிற? புரியுதா? நீ நல்லவன் தானே, அப்படின்னா நீ நல்ல தன்மையை தானே நீ காமிக்கணும். நீ ஏன் அடுத்தவனை பற்றி நீ பேசுகிற? உன் நல்லதை பற்றி பேசு. நீ என்ன செய்வன் பேசு. நீ ஜனங்களுக்கு என்ன பண்ணுவ, நீ முதலமைச்சராக வந்தீங்கன்னா நீ என்னென்ன காரியங்கள் உன்னால் செய்ய முடியும். உன்னுடைய தன்மையை பற்றி நீ பேசு. நீ ஏன் அடுத்ததை பற்றி நீ குறை பேசுகிற? நல்லா கவனமாக கேளு. கிறிஸ்துவின் தன்மை உடையவன் அடுத்தவனை பற்றி குறை பேச மாட்டான். ஹல்லேலூயா. இதை வச்சா நீ கண்டுபிடிச்சிக்கலாம் நல்லவனா கெட்டவனான்னு. கிறிஸ்துவின் தன்மையுடைய இடத்துல நம்ம பண்ணுவான், அவன் தனக்குள்ளாக இருக்கிற காரியத்தை பற்றி பேசுவான், ஜனங்களுடைய ரட்சிப்பை பற்றி பேசுவான். ஆனால் அடுத்தவனை பற்றி என்ன செய்ய மாட்டான்? குறை பேச மாட்டான். ஆனால் அடுத்தவனை பற்றி குறை பேசுகிறவனா உலகத்திலே அவனை போல ஒரு குறை உள்ளவன் யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இது ஒரு பேசிக்கான புரிந்து கொள்ளுதல். என் பிரியமான தேவ ஜனமே, நல்லவன் யாரு கெட்டவன் யாரு என்று நீ ஈஸியாக அறிஞ்சு கொள்ளலாம். ஹல்லேலூயா. அவன் கெட்டவங்க, அவன் அப்படி பண்ணுறாங்க, அவன் இப்படி பண்ணுறாங்க, அவன் இப்படி செய்கிறான், அப்படி செய்கிறான். நீ நல்லவன் தானே, நீ நல்லது பண்ணு, நீ நல்லது செய்யி. நீ அடுத்தவனை பற்றி குறை பேசுகிற? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ளாக இருந்தா, நல்ல கவனமாக கேளு, கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ளாக இருந்தா நீ மற்றவர்களை குறித்து என்ன செய்ய மாட்ட? சத்தமாக சொல்லுங்க. நீ குறை பேச மாட்ட. நீ கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ளாக இல்லை அப்படின்னா நீ என்ன செய்வ? நல்லா சத்தமாக சொல்லு. நீ குறை பேசுவ. ஹல்லேலூயா. வசனத்தில் பார்க்கிறோம். பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், அழகான ஒரு வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. உனக்குள்ள இருக்கணும். என்ன இருக்கணும்? அடுத்தவனை பற்றி குறை பேசணும்னு இருக்கணுமா? சொல்லு. என்ன இருக்கணும்பா? நல்லா சத்தமாக சொல்லுப்பா. கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும்பா. ஹல்லேலூயா. உனக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தை இருந்தனா நீ ஒரு ஊழியக்காரன்னா, நீ கர்த்தருடைய பிள்ளைனா, நீ கர்த்தருடைய விசுவாசினா, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்கிற சரீரம்னா
என்ன வெளியே வரணும்? கிறிஸ்துவின் சிந்தை வெளியே வரணும், கிறிஸ்துவின் வார்த்தை வரணும், கிறிஸ்துவின் சுவாபம் வரணும். ஆனால் நீ என்ன பண்ற? குறை பேசிக்கிட்டே இருக்கிற, நீ புலம்பிக்கிட்டே இருக்கிற, நீ அடுத்தவனை குற்றப்படுத்திட்டே இருக்கிற, உன்னை நல்லவன் காண்பிக்கிற. எப்படி நீ நல்லவன் நல்லவன் சொல்ற, அடுத்தவன் கெட்டவன் கெட்டவன் சொல்ற. இதுலயே தெரியுது நீ நல்லவனா கெட்டவனான்னு. நீ நல்லவனா உன் நல்ல தன்மையை காமி, அடுத்தவனை கெட்டவன் சொல்லாத. அல்லேலூயா. லிசன், நல்ல கவனமா கேளு சகோதரா சகோதரி. ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல பார்த்தோம், ஒரு மரம் தன்னுடைய தன்மை என்னவோ அதனுடைய கனியினால நம்ம என்ன செய்யறோம்? ஒரு மரத்தினுடைய தன்மை என்ன என்று நம்மளுக்கு எப்படி தெரியுது? அதனுடைய கனியினால தெரியுது. அல்லேலூயா. நீ அதுக்கு தண்ணி ஊத்துற. ஒரு மரஞ்செடி, ஒரு மாங்காய் மரத்தை வந்து உங்க வீட்டில் இருக்கு. எங்க மாமா வீட்டுக்கு நான் போயிருந்தேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. முடிச்சூட்டில் இருக்கார். இப்போ அந்த மரம் இல்லை, ஆனால் முன்னாடி இருந்தது பெரிய மரம். அப்போ நான் கேட்டேன், ரொம்ப பெருசு. அப்போ நான் கேட்டேன், மாமா இது எப்போ தண்ணி ஊற்றுவீங்க இதுக்கு? அது சிரிச்சுட்டு சொல்றாரு, இப்போ நான் தண்ணியெல்லாம் ஊற்றுனதே இல்லைப்பான்னு. இவ்வளோ மாம்பழம் வருது, எப்படி? நான் பண்ணதே கிடையாதுப்பா. எருவாச்சம் போட்டுருக்கீங்களா? போட்டதில்லை. அது பராமரிச்சிங்களா? ஒன்றுமே பண்ணலப்பா. அது பாட்டுக்கு வந்துச்சு, அது பாட்டுக்கு. நான் தண்ணி ஊற்றலை, எரு போடலை, கொத்தி விடலை, எதுவுமே பண்ணல. ஆனால் அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ காய்கள் இருக்குதே அப்படின்னாரு. இவ்வளோ காய்கள் இருக்குதே நான் சொன்னேன். சொல்லிவிட்டு அந்த பழத்தை எல்லாம் நான் பறித்து சாப்பிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் வண்டிக்குள்ளே வந்து உட்காந்துட்டு நான் வீட்டுக்கு வரும்போது நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், அவர் தண்ணி ஊற்றலை, பராமரிக்கலை, எரு போடலை, எதுவுமே செய்யலை. ஆனால் அது என்ன செஞ்சது? கனி கொடுத்துச்சு. இவன் எனக்கு தண்ணி ஊற்றலடா, அவன் இவனுக்கு எரு பண்ணல, எரு எனக்கு போடலை, இவனை பார்க்கவும் இல்லை, எங்க கூட எதுவுமே பண்ணல, இவனுக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் கனி கொடுக்க மாட்டேன். அப்படி சொல்லுதா? சொல்ல. அப்படி சொல்ல. அது நான் சரி, அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வாயில பேசாமல் இருக்கட்டும். அது அடுத்த வருஷம் கனி கொடுக்காமல் இருக்கலாம். நான் கனி கொடுக்க மாட்டேன். அதுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதனுடைய தன்மை என்ன? நீ தண்ணி ஊற்றினாலும் பழம் வரும், நீ தண்ணி ஊற்றாட்டும் பழம் வரும், நீ எரு வச்சாலும் பழம் வரும், நீ எரு வைக்கலனாலும் என்ன செஞ்சாலும் அதனுடைய தன்மை என்னது? பழத்தை கொடுக்கிறது. இதுதான் அதனுடைய தன்மை. இப்படி தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அதை உண்டு பண்ணியிருக்கிறார். உன்னையும் என்னையும் ஆண்டவர் எப்படி உண்டு பண்ணியிருக்கிறார்? நீங்களே சொல்லுங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படிங்க உண்டு பண்ணியிருக்கிறாரு? சிஸ்வாஸ் சபை, என்னுடைய சிஸ்வாஸ் சபை விசுவாசிகளே, என் பிரியமான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி உண்டு பண்ணியிருக்கிறாரு? தேவ சாயலாக. 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். பிதா, வார்த்தை, ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பாங்க. எந்த 26வது வசனத்தை பாருங்களேன். 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை எப்படி? நமது சாயலாக நமது ரூபத்தின்படி. யாரு நமது? என் சாயலின்படி, என் ரூபத்தின்படி இருக்குதா? என்னங்க இருக்குது? நமது. ஹூஸ் தட்? நமது. யாருங்க நமது? 3 பேர், ட்ரினிட்டி. யாரு? பிதா, வார்த்தை, ஆவியானவர். அந்த மூவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி நீங்களும் நானும் இருக்கிறோம். பண்ணிட்டு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே. போதும் போதும் போதும். முதலாவது என்ன பண்ணிட்டாரு? அவருடைய சாயலாக உண்டு பண்ணிட்டார். நீங்களும் நானும் யார் சாயல்ல இருக்கோம்? தேவ சாய். ஏதோ ஒரு விஷயம், ஒரு மூக்கோ கண்ணோ காதோ நிறமோ இல்லை விரலோ, ஏதோ ஒன்று ஆண்டவருடைய சாயலை அது வெளி காண்பிக்கிறது. வெளியே ஆண்டவருடைய சாயல், உள்ள அவருக்குள்ளாக இருக்கிற அவருடைய மூச்சு நமக்குள்ளாக இருக்குது. அப்படின்னா வெளியவும் ஆண்டவருது, உள்ளேயும் ஆண்டவருது. அப்படின்னா ஒரு மரத்தை ஆண்டவர் உண்டு பண்ணும்போது அதனுடைய தன்மை என்னவோ அந்த தன்மையினால அது இப்போ வரைக்கும் அது பலன் கொடுக்குது. இப்போ நீங்களும் நானும் அவருடைய சுவாபம், அவருடைய சாயலாக, அவருடைய சுவாசத்தை உடையவனாக இருக்கிறோம். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்?
நம்ம எப்படிங்க இருக்கணும்? அந்த மாங்காய் மரத்தை விட அதிகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. யார் என்ன வந்தாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, நம்மளை அங்கீகரிக்கிறானோ அங்கீகரிக்கலையோ, நம்ம உயர்த்துறானோ உயர்த்தலையோ, நம்ம அப்படி பண்ணுறானோ இப்படி பண்ணுறானோ, எது என்ன பண்ணாலும் நம்மளுடைய தன்மை சுவாபம் எப்படிங்க இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அதே மாதிரி தானே இருக்கணும். அப்போ ஏன் நீ மாறுது? அப்போ மாறுச்சுன்னா என்ன அர்த்தம்? என்னப்பா அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? நீ ஆண்டவருடைய சாயல் இல்லை, சாயலை இழந்துட்ட. காயினை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, அழகான ஒரு வார்த்தையை கேட்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறு மாறிடுச்சு, மாறிடுச்சு. ஹல்லேலூயா. என்னாச்சு? மாறுச்சு. முகநாடி மாறுது. ஆண்டவர் உள்ள இல்லாட்டினா என்ன ஆகுது? தன்மை மாறுது. ஆண்டவர் உள்ள இல்லாட்டினா எல்லாம் மாறுது. சுவாபம் மாறுது, எண்ணம் மாறுது, புத்தி மாறுது, எல்லாம் மாறுது. ஆனால் நான் ஆண்டவருடையவன்ற நீ நீ கர்த்தருடையவன் கர்த்தருடையவன்றிய, கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்ற, கர்த்தருடைய விசுவாசின்னு சொல்ற, கர்த்தருடைய வார்த்தையை நீ படிக்கிற, நீ ஜெபிக்கிற. ஆனால் நீ எப்படி இருக்கிற? நீ எப்படி இருக்கிறாய்? உன் சுவாபம் எப்படி இருக்குது? கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அந்த சிந்தை இருக்குதா? அதான் சொன்னேன், அந்த மரத்துக்கு நீ தண்ணி ஊற்று, தண்ணி ஊற்றலை, எரு வைக்கல, என்ன வேணாலும் பண்ணு, மழை பெய்யுது, புயல் அடிக்குது, என்ன வேணாலும் நடக்கட்டும், அது என்ன செய்யுது? கனி கொடுக்குது. ஏன்? அப்படிதான் அதை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறாரு. அப்போ உன்னையும் ஆண்டவர் அப்படி தானே உண்டு பண்ணியிருக்கிறாரு. ஏன் உனக்கு ஒண்டி மாறுது அப்படின்னா, ஆண்டவர் உண்டு பண்ணது உனக்கு உள்ளாக இல்லை. அப்படின்னா வேற ஒன்று இருக்கு. காயினை பார்த்து கேட்கிறாரு, ஏன் உன் முகநடி மாறுது? ஏன் ஏன் எரிச்சல் வருது? நீ நன்மை செய்தால், அழகான ஒரு வார்த்தை இருக்கு 7வது வசனம், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுக்கும், உன் முகநாடி மாறும். பாவம் உள்ள வந்துருச்சுன்னா உன் முகநாடி மாறும். பாவம் உள்ள வந்துருச்சுன்னா ஓடி போய் ஒளிஞ்சுப்ப. பாவம் உள்ள வந்துருச்சுன்னா எல்லாமே மாறிடும். சகோதரா சகோதரி, பாவம் உள்ள வந்துருச்சுனே தெரியல. ஆதாம் ஏவாளுக்கு பாவம் உள்ள வந்துருச்சுன்னா அவனுக்கு தெரியல. ஆண்டவர் கேட்கிற, ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிற? வேர் ஆர் யூ ஆடம்? ஆதாமே எங்க இருக்கிற? நான் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். ஏன்பா? நான் நிர்வாணமா இருக்கிறேன். அவனுக்கு தெரியல, பாவம் உள்ள வந்ததுனால தான் அவன் நிர்வாணமா மாறினான்னு தெரியல. சாயல் மாறிடுச்சு. என்னாச்சு? சாயலே மாறிடுச்சு, ரூபம் மாறிடுச்சு. ஏன் மாறிடுச்சு? உள்ள பிசாசு உள்ள வந்துட்டான். எப்போ உள்ள வருவான்னு தெரியாது. ஹல்லேலூயா. உனக்குள்ள பிலிப்பியர்கள் நிருபத்தில் பார்த்த அழகான ஒரு வார்த்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்கணும். உங்களில் இருக்கணும், உனக்குள்ளாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உனக்குள்ளாக பிசாசு தான் உள்ள இருக்குது. நீ பைபிள் வாசிக்கலாம், பிசாசு இருக்கும், யூ வில் நாட் நோ. நீ ஜெபிக்கலாம், ஆனால் பிசாசு உள்ள இருக்கும். ஹல்லேலூயா. எப்படிங்க பிசாசு வரும்? பைபிள் வாசிக்கும் போது எப்படிங்க பிசாசு வரும்? ஜெபிக்கும் போது கடவுள் கூடவே இருந்தான். ஐயா ஒருத்தன் யூதாசு, அவனுக்குள்ள என்ன இருந்தது? பிசாசு இருந்துச்சு. தெய்வத்தோடைய ஒருத்தர் இருந்தான் 24 hours, 24 மணி நேரமும் 365 நாளும் அவனுக்குள்ள பிசாசு இருந்துச்சு. ஹல்லேலூயா. நீ 24 மணி நேரம் தெய்வத்து கூட இருக்கிறியா? யோசித்துப்பார். நீ 24 மணி நேரமும் 365 நாளும் 3.5 வருஷ காலம் தெய்வத்தோடையே எல்லா நாளும் படுக்கிறது தெய்வத்தோட, சாப்பிட்றது தெய்வத்தோட, ஊழியம் வெளியே போகிறது தெய்வத்தோட இருக்கிறியா? இல்லை. இப்படியெல்லாம் செஞ்சவனுக்கே பிசாசு உள்ள வந்ததுன்னா மற்றவர்கள் எல்லாம் எந்த மூளைக்கு? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதை நீதிமான் என்ன செய்வான்? பெரிய பெரிய அஸ்திபாரமே கலண்டு ஓடுது. ஆடி காத்துல அம்மியே பறக்குதான், இளவும் பஞ்சு என்ன செஞ்சான்? துள்ளி குதிச்சுதான். ஹல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறவர்களே ஒன்றுமில்லாமல் ஆறாங்க. அதான் சொன்ன, 3 வருஷ காலம் இயேசுவோட இருந்தவனுக்குள்ளே பிசாசு வந்தான். நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவரை பார்க்கிறோம், இல்லை டெய்லி கூட நீ பைபிள் வாசிக்கலாம், டெய்லி கூட ஜெபிக்கலாம். சுவாபம் இல்லை அப்படின்னா பிசாசு இருக்கிறான். ஹல்லேலூயா. உனக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தை இல்லட்டினா, கிறிஸ்துவின் சுவாபம் இல்லட்டினா, கிறிஸ்துவின் தன்மை இல்லட்டினா
பிசாசு தான் இருக்கிறான். பிசாசு தான் உன்னை பேச வைக்குது. பிசாசு தான் என்ன செய்யுது? குறை சொல்ல வைக்குது. பிசாசு தான் புலம்பும்படியாக செய்யுது. ஏமாந்து விடாதே. எது உண்மை எது போலின்னு நீ தெரிஞ்சுக்கோ. எது உண்மைன்னு எது போலின்னு தெரிஞ்சுக்கோ. அதான் நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன். சினிமாவில் பில்டிங்கை விட்டு பில்டிங் ஹீரோ தாண்டுவார். உடம்பெல்லாம் நெருப்பு பத்துற மாதிரி போய் சண்டைலாம் போடுவார். ஆனால் அது யார் செய்கிறா? யாருங்க செய்கிறா? டூப்பு. அதுக்கு பேர் என்ன? டூப்பு. ஒரிஜினலாக செய்கிறவன் பேர் டூப்பு. டூப்பாக செய்கிறவனுக்கு பேர் ஒரிஜினல். இதுதான் உலகம். தெரிஞ்சுக்கோ சகோதரா சகோதரி, இதுதான் உலகம். இதுதான் உலகம். உங்ககிட்ட அன்பாக பேசுகிற மாதிரி பேசி ஃபோன் பண்ணி பேசுவான். உனக்கு தெரியாது. ஐயோ இவர் பேசுகிறாருங்க, ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க, கரிசனையாக பேசுகிறாருங்க, ஐயோ இவர் தாங்க என் தேவ தூதன். ஏமாந்துடாத, ஏமாந்துடாத. அல்லேலூயா. உண்மையான தேவ தூதன் அடுத்தவனை குறை பேச மாட்டான். உண்மையான தேவ மனுஷன் அடுத்தவனை பற்றி சொல்ல மாட்டான். ஏறி வந்த ஏணி படிக்கேட்டையே உதைக்க மாட்டான். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, அதுதான் கிறிஸ்துவின் சுவாபம், அதுதான் கிறிஸ்துவின் ரூபம். ஏமாந்து விடாதே. உங்கூட பேசுறது பிசாசா தேவதூதனான்னு பார்த்துக்கோ. ஹல்லேலூயா. பீப்புள் ஆஃப் காட், என் பிரியமான தேவ ஜனமே, என்னுடைய தகப்பனார் சம்பாதித்த சொத்து நீங்க தான். ஏமாந்து விடாதே. ஹல்லேலூயா. ஏமாந்து விடாதே, மயங்கி விடாத, ஏமாந்துடாத. உன் வாழ்க்கை உன் கையில், உன் வாழ்க்கை உன் கையில். ஏமாந்து விடாத. கிறிஸ்துவின் தன்மையுடையவன் அவன் ஆண்டவரை தான் வெளியே காமிப்பான்ப்பா. அவன் வேற எதையும் காமிக்க மாட்டான், எதையுமே காமிக்க மாட்டான். ஹல்லேலூயா. எதையுமே காமிக்க மாட்டான், ஆண்டவரை தான் காமிப்பான். அவன் தான் கிறிஸ்துவின் சிந்தை. ஸ்தேவானை போட்டு அடித்து கொள்றாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கல்லை வச்சு அடிக்கிறாங்க. ஒவ்வொரு கல்லும் உள்ளங்கை சைஸுக்கு இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும் ஒவ்வொரு கல்லும். அவன் அடிக்கும் போது ஸ்தேவான் மேலே உழுது. ஸ்தேவான் சொல்றாரு, ஆண்டவரே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது. இயேசு சொன்ன, சிலுவையில் இயேசு சொன்ன அதே வார்த்தையை ஸ்தேவான் சொல்றாருப்பா. how it is possible, how it is possible, எப்படி எப்படி சாத்தியமாகும்? ஏன்? இயேசு சிலுவையில் தொங்கின இயேசு இவனுக்குள்ளாக இருக்கிறாரு. அப்பதாங்க அப்படி வரும். அதுதாங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரன். அவன் தாங்க கிறிஸ்துவின் விசுவாசி. அவன் தாங்க கிறிஸ்துவின் ஆளு. குறை பேசுறவன், அடுத்தவனை குறை பேசுறவன், அடுத்தவன் மேல குற்றத்தை சுமத்துறவன், அவன் பேலியாளின் மகன், அவன் பிசாசு, அவன் லூசிஃபர். ஏன் அப்படி பேசுறான்? அவன் தன்னை உயர்த்தணும்னு நினைக்கிறான், தனக்கு எல்லாம் வரணும்னு நினைக்கிறான். அப்போ நீ உன்னுடைய திறமையை காமி, உனக்குள்ளாக இருக்கிற இயேசுவை நீ வெளியே காமி. நீ அடுத்தவனை கீழே தள்ளுற. அடுத்தவனை கீழே தள்ளி அடுத்தவனுடைய அஸ்திவாரத்தின் மேல நீ கட்டணும்னு நினைக்கிறாயே மூடனே. நீ யோசித்து பார், நீ யார் என்று யோசித்து பார். ஹல்லேலூயா. அடுத்தவனுடைய அஸ்திவாரத்தின் மேல நீ நிக்கணும்னு நினைக்கிறியே, அது எந்த விதத்துல நியாயம்? ஹல்லேலூயா. உன் அஸ்திவாரத்துல நீ அஸ்திவாரம் போட்டு நீ எல்லாம் செஞ்சு நீ அதுல நில்லு. அடுத்தவனுடைய அஸ்திவாரத்துல ஏன் நிக்கணும் நீ நினைக்கிற? ஹல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, யோசிங்க. how are we to God? ஆண்டவருடைய சமூகத்துல how are we surrendering? எப்படி நம்ம அர்ப்பணிக்கிறோம்? அந்த கானானிய ஸ்திரீ அவ சொல்றா அழகான ஒரு வார்த்தையை, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல அழகான ஒரு வார்த்தையை அந்த கானானிய ஸ்திரீ அவ சொல்றா. என்ன சொல்றா? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், அப்பா நான் நாய் தான்ப்பா, ஆனாலும் மேஜையில கீழே இருக்கிற நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துடிக்கைகளை தின்னுமே. she committed herself to God. ஆண்டவருக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தா. அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு சுவாபம், அந்த ஒரு இருதயம், அந்த ஒரு தன்மை, அவ வார்த்தையும் இருதயம் ஒன்னாயிடுச்சு. அவ வார்த்தையும் எண்ணமும் ஒன்னாயிடுச்சு. அவ வார்த்தையும் அவர் சிந்தையும் ஒன்னாயிடுச்சு. அவ வார்த்தையும் அவ தன்மையும் ஒன்னாயிடுச்சு. the moment God saw that, ஆண்டவர் பார்த்த அடுத்த நொடி அவர் சொல்றார், நீ போ. ஹல்லேலூயா. ஏன்? ஆண்டவர் எதிர்பார்த்தது வந்துருச்சு. ஆண்டவர் எதிர்பார்த்தது உனக்குள்ளாக வந்திருக்கா? இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம்.
நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, உண்மையே நம்பி உண்மையை சார்ந்து நாங்கள் இருக்கிறோம். எங்களை முற்றிலும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்ததற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை அமைய எங்களே நாங்கள் முற்றிலும் அந்த கானானிய ஸ்திரீயை போல எங்களை நாங்கள் முற்றிலும் என் தேவத்துக்கு, என் இயேசுவுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எது போலி எது உண்மைன்னு தெரியாமல் எங்களுடைய வாழ்க்கை கடந்து வந்தது. என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. என்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்வியாக இருந்தது. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. இந்த வார்த்தை எங்களோடு பேசட்டும், எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி மாதத்தில் தானே திரும்பவும் நீர் எங்களை உயிர்ப்பித்ததற்காக நன்றி. திரும்பவும் தேவனுடைய பலன் எங்களுக்குள்ளாய் வல்லமையாய் இறங்கினதற்காக நன்றி. திரும்பவும் தேவனுடைய பரிசுத்தத்தின் வாக்கு தத்தங்களால் நிறைத்ததற்காக நன்றி. தேவனுடைய வெளிச்சம் எங்களுடைய இருளிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஒளியை, ஒரு வெளிச்சத்தை, ஒரு பிரகாசத்தை நாங்கள் கண்டதற்காக நன்றி. எங்களை முழுமையுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். முழுமையுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். வெறுமையான பாத்திரமாக எங்களை நாங்கள் மாற்றுகிறோம். வி சரண்டர் ஃபுல்லி. எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்குள்ளாய் வாருங்க, எங்களுடைய நிலையை மாற்றுங்க, எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவினுடைய வருகை வரை இந்த மருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன்.